அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். இது பார்ட் 3 சீரீஸ். இதில் சேனல் ஹவு டு யூஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இப்போது அதில் ஒரு டைப் சேனல் பார்க்கலாம். சேனல் பிரேக் அவுட்டை எப்படி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைனும் ஃபெபினோஸையும் பார்த்துட்டோம். இப்போ ஹவு டு யூஸ் சேனல்ன்றதை பார்க்கலாம். அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இது எஸ்பிஐ ஸ்டாக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு சேனல் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம்லேருந்து மேலே போயிட்டு கீழே அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகிறதுனால இதை சேனல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேனல் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சேனலுக்குள்ளேயும் ட்ரேட் பண்ணலாம். சேனலுக்குள்ளே ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா பாட்டம்லேருந்து டாப்புக்கும் டாப்லேருந்து பாட்டத்துக்கும் தான் போகும். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ராஃபிட் நல்லா பண்ணலாம். பட் ஆனாக்கா பிரேக் அவுட்டை வச்சு எடுத்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலுக்கு வெளியில் ஒரு கேண்டில் போயிருக்கு இல்லைங்க. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. செகண்ட் டைம் சேனல் பிரேக் அவுட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த செகண்ட் டைம் சேனல் பிரேக் அவுட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கும். இதில் சேனல் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமாக இது போகுது, அதாவது ஹால் டைம் ஐயா போகுதுனாக்கா இதோட ரேஞ்ச் நல்லாவே இருக்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. இதில் ஏதாவது ஒரு லோவை கட் பண்ணுச்சுன்னா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஹை போச்சு, இதை ஒரு ஹைன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கப்புறமா எந்த இடத்துலையும் லோ கட் ஆகலை. ஸோ இந்த ஒரு ஹை போயிருக்கு. இந்த ஹைலேருந்து இது ஒரு லோ வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த ஏரியாவில் கொடுக்கறத கன்சிடர் பண்ணலாம். இந்த லோவை கட் பண்ணவே இந்த இடத்துல நம்ம ட்ரேடை கொடுத்துடலாம் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி லோ கட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக இந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணலாம். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வருஷம் முன்னாலும் ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லாட்டி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இந்த மெத்தடை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 18.5% கிடைக்குது. இது எத்தனை நாள்லன்றதை பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட்லேருந்து நமக்கு இந்த ஹை போனதுமே நமக்கு கிடச்சிச்சு 21 டேஸில். 21 டேஸ்க்கு அப்புறமா நம்ம 49 டேஸில் நீங்கள் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிங்கனாக்கா 49 டேஸில் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இது பாருங்க ஸ்டில் கண்டினியூவிங். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ஒரு சேனல் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த ஏரியா ஒரு சேனல் மாதிரி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டு. ஸோ அனதர் டைம் இங்கே டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதே வேறு ஸ்டாக்கில் நம்ம அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இது பிரிட்டானியா ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்கில் பாட்டமில் ஒரு சேனல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பாருங்க, இது ஒரு சேனல். இதே இது ஒரு சின்ன சேனல் தான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாள் ஆச்சு பாருங்கள், ஒரு 3 months தான். இதே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்கில் 1 year 2 yearsலாம் ஒரு சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகும்.
அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து சேனல் பிரேக் அவுட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ப்ராஃபிட் 100% மேலே 200% மேலெலாம் இது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஹைலேருந்து லோ வந்து இந்த இடத்துல நமக்கு சேனல் கொடுத்ததுனால இங்கே வந்து இந்த ஹையை நம்ம வந்து டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். போன ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதை எஸ்பி ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி சேனல் கொடுத்ததுனால எந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ வருதோ அந்த இடத்துல கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஹை இருந்து இந்த ஹையிலேருந்து இது வந்து உங்களுக்கு லோ போனதுனால பாருங்க, இந்த ஹையிலேருந்து லோ போனதுனால இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆகவே நம்ம இந்த ஹையே டார்கெட்டாக, அதாவது இங்கே மார்க் பண்ணுறது தெரியுதுங்களா, இந்த ஹையே நம்ம டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இந்த ஹையில் நம்ம டெலிவரி கொடுத்துட்டா போதும். இந்த இடத்துல நம்ம வாங்கின ஸ்டாக்ஸை கொடுத்துடலாம். இதோட பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு பாருங்க. 13-14%. ஓகேங்களா? இந்த 14% எத்தனை நாளில் கிடைக்குது? செகண்ட் டைம் நம்ம எடுத்தால் போதும். இங்கே ஃபஸ்ட் டைமு, இங்கே செகண்ட் டைமு. ஓகேங்களா? ஸோ 31 days, 31 நாளில் நமக்கு 14% கிடச்சிருச்சு. மார்க் பண்ணுறதெல்லாம் புரியுதுங்களா? இங்கே ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டு, இந்த இடம் ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டு, இது செகண்ட் டைம் பிரேக் அவுட்டு. ஸோ எந்த மெத்தட் எடுத்தீங்கன்னாக்காலும் ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணும்போதே நீங்கள் எடுத்துட்டீங்கனாக்கா அது சம்டைம் கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டு அதுக்கப்புறமா கூட ரிட்டர்ன் வரலாம், இல்லை பாட்டம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டைம் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரியை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி கன்சிடர் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். செகண்ட் டைம் பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம காமிச்ச 2 ஸ்டாக்குமே அதுக்கு கீழே போகலை. கரெக்டுங்களா? அந்த இதுக்கு முன்னாடி காமிச்ச எஸ்பிஐயும் பார்த்துங்க, இதையும் பாருங்கள், உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கீழே வரல, தெரியுதுங்களா? ஸோ செகண்ட் டைம் பிரேக் அவுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பயம் ஏற்படுத்தாது. கீழே இறங்குச்சுன்னா தானே பயம் வரும். மேலேயே ஏறிட்டு இருக்கும்போது தைரியமாக நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ இன்னொன்று, இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸாக போன ஹையை நம்ம டார்கெட்டாக வைக்கும்போது அந்த டார்கெட்டில் கரெக்டாக எக்ஸிட் ஆகிடுங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள், அகெயின் அது ஒரு சேனல் மாதிரி ஆகுது, மேலேருந்து கீழே வருது, பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எடுத்துக்கிற டார்கெட்டை கரெக்டாக எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.